ஹாய் நானின்னு ஒரு தெலுங்கு டப்பிங் படம். இந்த படத்தில் ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்காங்க. அவன் பேர் நிராஜ், அந்த குழந்தை பேர் மகி. இந்த குழந்தைக்கு நைட் ஆனால் ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவான். அதில் அவங்க அம்மா வர மாதிரி இருக்கவே இருக்காது. அது இதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே எங்கள் அம்மா வர மாதிரி ஒரு கதை கூட சொல்கிறதே கிடையாது, ஒரு அப்பா வர மாதிரி மட்டும் கதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அது நானி தான். அவன் சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப அவன் சொல்கிறான், அந்த தடவை இவ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை, செகண்ட் ரேங்க் வாங்கிட்டுருக்கா. நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றான். ஃப்ராமிஸ் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதில் இவ ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான், ஆனாலும் இன்னும் கஷ்டப்பட்டு படித்து அடுத்த மாதமே இது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுது. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குது, எனக்கு நீங்கள் அம்மா கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. அவங்க அப்பாவுக்கு கோபம் வருது, திட்டிடுறாரு. உடனே உனக்கு அதுக்கு அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வருது. 6 வயசு குழந்தை, அதுக்கு ரொம்ப கோபம் வந்து அதுக்கு லூனான்னு ஒரு டாக் இருக்குது, கொஞ்சம் பெரிய டாக். அந்த டாகோட இது வெளியில் போயிடுச்சு, காணா போயிடுச்சு. உடனே இவங்க அப்பாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பயமாகிடுது. தேடிக்கிட்டு போனால் அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டுருக்கோம். அதோட கூட ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் யஷனான்ட்டு ஒரு அழகான ஒரு பொண்ணோட உட்காந்துட்டுருப்பா. இவளை பார்த்துட்ட உடனே எங்கே வந்த, இப்படி என்னை அலக்கழிச்சிட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டுவான். அப்போது நீங்கள் மட்டும் இன்னைக்கு சுகர் கேண்டி வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு. என்னது சுகர் கேண்டியா? அவளுக்கு உடம்புக்காகாத. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நுரையீரலில் லங்ஸில் பிரச்சனை இருக்குது அவளுக்கு. அதில் அவளை ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க அப்பா பார்த்துப்பாரு. அப்படி உயிருக்கு மேலே பார்த்துப்பாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. இது சுகர் கேண்டீன்லாம் நீ சாப்பிடக்கூடாது, யார் வாங்கி கொடுத்தது? நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்களா அப்படின் போது, ஆமாம் நீங்கள் மட்டும் அவங்க அம்மா கதை கேட்கும்போது ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, அதுக்காக தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ட்டு இவன் கேட்குறான், நிராஜ் கேட்குறான். ஆமாம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆன்டி பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிற ஒன்று. நீங்கள் அவங்க அம்மா கதையை சொல்லுங்கள், அப்போ தான் அவள் வருவா, இல்லாட்டி வரக்கூட மாட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு மகியும் சொல்லிட்டு அவங்க ஆன்டி அந்த புது ஆன்ட்டியை கட்டி பிடிச்சிக்கிறான். உடனே சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் உட்காருவான். ஒரு அழகான குன்னூரில் ஒரு அழகான மழை நேரத்தில் ஒரு கொடை பிடிச்சிட்டு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இறங்குனா அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். இவருடைய ஹாபியும் அதுதான், தொழிலும் அதுதான். அவன் ஃபோட்டோகிராஃபர் அவன் ஃபோட்டோ பிடிச்சிடுறான். அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஃபோட்டோ பிடிச்சிடுறான். அப்போ உடனே வக்கி கேட்குறா, அப்போ அந்த பொண்ணை நான் யாரை மனசில் மைண்டில் கொண்டாடுறதுன்னு, என்ன கொண்டாந்துக்கோ அப்படின்ட்டு இவ சொல்கிறான். யார்? யஷனா சொல்கிறான். யஷனா சொன்னோட சரி நான் உங்களையே நான் மனசில் நினச்சிக்கிறேன் அப்படின்றான். யாரையா ஒரு பர்சன் நினச்சிக்கணுன்றதுக்காக அவள் உங்களையே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நினச்சிக்கிறா. அப்புறமா நாங்கள் 2 பேரும் அவள் வந்து நல்லா திட்டுறா. என்ன போய் என்னத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பின்னாடியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு திட்டிட்டு கொஞ்ச நாள் திட்டு அப்புறமா அது லவ் ஆகிடுது. அது லவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் ஒரு நாய் வாங்கின்னு வந்து ஒரு அதுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவான். குட்டி நாய் வாங்கின்னு வந்து ப்ரெசன்ட் பண்ணுவான். அது அவளோட சேர்ந்து ஒரு தம்பியும் இருப்பான். அவன் பார்த்து அந்த பொண்ணோட சேர்த்து அவன் தம்பியும் இருப்பான். ஒரு குட்டி நாய் வாங்கிட்டு ப்ரெசன்ட் பண்ணுவான். அந்த நாயை பார்த்த உடனே இவளுக்கு பிடிக்காது. நாய்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஒரு கத்துறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் கொண்டு போய் அந்த நாயை விற்றுட்டு ஒரு இது வாங்கிட்டு வந்துடுவான், நல்ல ஒரு கேமரா. இவன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸு. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய பணக்காரி. அவள் பேர் வர்ஷா தான் அவனுடைய மனைவியாக வரப்போகிறவோ. அவளுக்கு அந்த நாயினா பிடிக்காது. ஆனால் அதுக்கு முன்னாள் தான் அந்த நாய் குட்டி அழகான நாய் துரத்திட்டு வரும்போது இவனவும் அதை தூக்கின்னு கொஞ்சரா, முகத்தோட முகம் வச்சு கொஞ்சரா. இவளுக்கு பிடிக்காதுன்ற காரணத்துக்காக அந்த நாயை கொண்டு போய் நிராஜ் விற்றுட்டு அதுக்கு பதிலாக அது நல்ல ஒரு பிராண்டட் நாய், அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து கேமரா வாங்கிட்டு இதில் நான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு கோபம் வந்துடுது. அப்போது
உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன கூட விற்றுருவீங்களா அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு பிடிச்சவங்களையெல்லாம் கூட விற்றுருவீங்களா? என்ன சொல்கிற, உனக்கு பிடிக்கலன்னு தானே விற்ற அப்படின்னு இவன் சொல்லுவான். பிடிக்கலன்னா அதுக்காக ஒரு நாள் பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்காமல் போகும், அதுக்காக என்ன கூட விற்றுருவீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு, ஐ ஹேட் யூ, உங்களை நான் இனிமேல் பட்டு பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. இவன் ஒரு 2 நாள் இருக்கவே மாட்டான். அப்புறம் அந்த நாயை வாங்குறவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எப்படி கேட்டானோ எப்படி கெஞ்சினானோ அந்த நாயை திருப்பி வாங்கிக்கிட்டு வந்துடுவான். வந்து இவ திரும்பி பார்ப்பா, அந்த நாய் குலைக்கும். இதை பார்த்துட்டு இவ சந்தோஷமாக ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சிப்பா. நான் 7 நாள் இருக்கிற குன்னூரில் அதுக்குள்ளே என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் விட்டுருப்பா. அந்த சேலஞ்சில் இவன் ஜெயிச்சிடுவான். அந்த நாயை கொண்டாந்து இவ கிட்ட விட்டுருவோன்னு அவன் என்ன பண்ணுவான், வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிப்பான். அப்போ இவன் கேட்பான், இதை பேர் தான் காதல் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவான். இதுதான் காதல் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அவள் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப லவர்ஸ் ஆகிடுவாங்க. அந்த பொண்ணு வர்ஷா பெரிய பணக்கார பொண்ணு. என்னத்துக்காக அவள் தம்பியோடு இருக்கிறா அப்படின்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓயாத சண்டை. அவங்க சின்ன புள்ளியில் இருந்து பார்க்குறதெல்லாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை 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 சண்டை. இதை பார்த்து இவங்க 2 பேருக்குமே அலர்ஜி, காதை முடிப்பாங்க. அந்த லெவலுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக ஒத்தே வராது. இதால் அன்னைக்கு டைவர்ஸ் வரல போயிடுது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இவளையும் வர்ஷாவையும் அவன் தம்பியையும் அவங்க மாமா வீட்டுக்கு இந்த குன்னூர் எஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சிட்ருக்குறாங்க. அதில் தான் இவன் பார்த்து லவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏய், நீ என்ன பொண்ணு, அவன் யார், அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்றான். ஆமாம், உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றான். உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு 2 ஏக்கர் நிலம் தான் இருக்குதுங்க, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, எங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, அத்தனையும் இவளுக்கு தான், ஒரே பொண்ணு எங்களுக்கு, இவ்வளோ போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறிய அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான், நீ என்னை விரும்புறியா அப்படின்னு. அவள் ஆமாம் அப்படின்ற. கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவங்க அம்மா முன்னாடியே ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவங்க அம்மாக்கால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணினவுடனே ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த வசதி இல்லாமல் வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி வந்துடுது. அதை பார்த்துட்டு இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த 2 ஏக்கர் நிலம் இருக்குது பாருங்கள், அதை விற்று ஒரு ஸ்டூடியோ வச்சிடுறாங்க. ஸ்டூடியோ வச்சு இதில் இவங்க கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த ஒரு வீடு வாங்கிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு 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 2 வருஷம் ஆனோடனே வீடு வாங்கி அது முன்னாடிலாம் நிறைய செடியெல்லாம் இவன் வைக்கிறா. அதில் 65 பூ வைக்கிறான். பூ வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி. 3 இயர்ஸ் ஆகிடுது. இவளுக்கு சிங்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து இவன் பாட வைக்கிறான். இதில் இவளுக்கு தன்னுடைய புருஷன் மேலே அவ்வளோ சந்தோஷமாகிடுது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்து இவள் பார்த்ததே கிடையாது. அதுக்காக இவளுக்கு கல்யாணனாலே வெறுப்பு வர்ஷாக்கு. இப்போது தன்னுடைய புருஷன் தன்னுகிட்ட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவளுக்கு அவ்வளோ ஆவலாகிடுது, அவ்வளோ சந்தோஷமாகிடுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவள் என்ன பண்ணுறா, ஒரு நாள் இவன் கேட்குறான், நம்மள 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை கேட்டவுடனே ஒரே சண்டை. அவனை போட்டு அடி நடிக்கிறான். நான் தான் சொன்னேன் இல்லை, கல்யாணத்தப்பே சொன்னேன் இல்லை, கல்யாணத்துக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கலன்னா என்ன பாருன்றது, உன்னை பார்த்தே இருக்கக்கூடாது, உன்னை குன்னூருக்கு நீ வந்தே இருக்கக்கூடாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணினே இருக்கக்கூடாது, உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் போயிடுவான். வெளியில் போயிட்ட உடனே அவனுக்கே ஒரு ஷாக் ஆகிடும். இது மாதிரி இவ்வளோ பெருசாக பேசிட்டோமே அப்படின்ட்டு அவன் வெளியில் போவான். ஸ்டெப்புக்கு கதவை மூடிட்டு வெளியில் போய் ஒரு அடி கூட வைக்க மாட்டான். திரும்ப கதவு திறந்து வருவான். இவளும் ஓடியாடுவா. 2 பேரும் திரும்ப கட்டி பிடிச்சின்னு அழுவான். வந்துட்டு, இல்லை உங்கள் விருப்பப்படியே நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நம்மளுக்கு குழந்தையே வேண்டாம், நீ எப்போ இஷ்டப்படுறியோ அப்படி பெற்றுக்கலாம். 2 பேருக்குமே அது மாதிரி பாச போராட்டம் நடந்து கன்சீவ் ஆகி கன்சீவ் ஆனவுடனே இன்னும் இவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பறான். நிராஜும் வர்ஷாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது குழந்தை பிறக்கிறவொடனே இன்குலேட்டில் வச்சிடுறாங்க. இதில் இருக்குது குழந்தை. என்னென்னா மூச்சு பிரச்சனை. அந்த குழந்தைக்கு மூச்சு பிரச்சனைன்றதுக்காக அந்த குழந்தையால் மூச்சே விட முடியல. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இவ தான்.
யஷனாவை தான் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வர்ஷா அதில் வரமாட்டா. யஷனாவை தான் அவங்க அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். யஷனா தான் வந்துட்டு இருப்பா. யஷனா ஒரே அழுதுகிட்டே இருப்பாள். நான் தான் சொன்னேன் இல்லை, குழந்தையே வேண்டான்னு சொன்னேன் இல்லை, என் வாழ்க்கையே நீ கெடுத்துட்டிய அப்படின்ட்டு அவங்ககிட்ட நிராஜ்கிட்ட அழுவா. இவன் சொல்லுவான், எனக்கு என்ன தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும்ன்ட்டு, அதுக்காக குழந்தைய விட்டுட முடியுமா அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அது டாக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, நாசர் இருப்பாங்க, இன்னொரு 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி குழந்தை இருந்தால் என்ன, இது ஒரு 2-3 நாள் தான் உயிரோடு இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இவன் அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறான். இவன் 5 நாள் அந்த குழந்தையோட இருக்கிறான். குழந்தையோட இருந்து சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுன்னு இருக்கிறா இவோ வர்ஷா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாள். அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். தன்னுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு இப்படி அழுதுன்னு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவம் வரும். அப்போது சரி, அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவள் சாப்பிடக்கூட இல்லைடா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வா, 5 நாளாக ஹாஸ்பிட்டலே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாள் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இன்குலேட்டர்லேயே இருக்கும், இதில் ஐசியூலே இருக்கும். அதுக்கு மூச்சே விட முடியாது. ஆனால் 2 நாள் தான் உயிரோடு இருக்கோம் நாங்கள். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணுவா, காரில் போவாங்க. போகும்போது இவ இப்போ கத்துன்னு கத்துவா, உங்களை நான் குன்னூருக்கு வந்தே இருக்கக்கூடாது, உங்களை நான் பார்த்தே இருக்கக்கூடாது, உங்களுக்கு நான் லவ் பண்ணி இருக்கக்கூடாது, உங்களுக்கு கல்யாணம் பண்ணின்னு இருக்கக்கூடாது, நீங்கள் கேட்டிங்கன்னு நான் குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு இவ கத்துவா. சொன்னதே அந்த கத்தன உடனே இவன் அப்படியே அவ்வளோ லவ் பண்ணவோ, இப்படி கத்தன உடனே இவன் திரும்பி பார்ப்பானே, ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இவன் காருக்கு அடியில் இருப்பான். இவன் காருக்கு வெளியில் விழுந்துட்டுருப்பான். அப்போது இவன் எழுந்து வர்றதுக்குள்ளே இன்னொரு கார் வந்து அவளை தூக்கிட்டு போயிடும். அவங்க அம்மா கார் வந்து அவளை தூக்கிட்டு போயிடும். இவன் போவான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னுடைய மனைவியை பார்க்குறதுக்காக போவான். அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணை விட்டுடு, என் பொண்ணுக்கு பழைய ஞாபகம் மொத்தமும் போயிடுச்சு, எனக்கும் எங்கள் அவங்க அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆனதில் இருந்து, கல்யாணத்துலேருந்து, குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லா ஞாபகமும் போயிடுச்சு, நான் அம்மான்ட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு அவளை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் பட்டு என் பொண்ணை விட்டுடு, அவளுக்கு நான் நல்ல வழி காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இவகிட்ட கதறா. அதே மாதிரி அவன் உள்ளே போய் பார்க்குறான். இவளை அப்படியே வெறுமையாக பார்க்குறா. இவன் திரும்பி வந்துடுறான். யார், இவன் நிராஜ் திரும்பி வந்துடுறான். இதெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதில்ல, பாதி கதை தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவள் தூங்கிடுவா. அவள் குழந்தைய விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு உடனே தூங்கிடுவான். அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிட்டான்னு உடனே தூங்கிடுவான். அப்புறம் இவ கேட்பா, யஷானா கேட்பா, என்ன வேறு எதுவும் மறைக்கிறீங்கன்னும் போது தான் இந்த ஆக்சிடெண்ட்டை சொல்லுவான் இவன். இது மாதிரி சொன்ன உடனே அதில் இருந்து இந்த யஷனாவும் மகியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நாள் யஷனா இவங்க வீட்டுக்கு வந்துடுவாள். வந்து நான் இன்னைக்கு மகியை கூட்டிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நீங்கள் யார், எதுக்கு இங்கே வரீங்க நீங்கள் அப்படின்ட்டு இவன் கத்துவான், நிராஜ் கத்துவான். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, மகியை ரொம்ப பிடிச்சி போச்சு, பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் 5 மணிக்கே வரேன், அவளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவளுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவளுக்கு 6 வயசு ஆனால் கூட, இப்போ 6 வயசு ஆயிடுச்சு. 3 மாதம் குழந்தையிலேருந்து 3 நாள் குழந்தையிலேருந்து 6 வருஷம் வரல இவன் அப்படியே கண்ட்ரோலாக உடம்பு கண்ட்ரோலாக எல்லாம் வச்சு 6 வருஷம் வரலும் வந்துட்டு இருக்குது. வந்த உடனே இவன் அவளுக்கு தேவையான அந்த ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு ஆக்ஸெல்லாம் வச்சு தான் அவனை தூங்க வைப்பான். அப்போது எதுக்காக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நான் அவளை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது, இல்லை அவளுக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்லும், அப்பா நாளைக்கு சாட்டர்டேப்பா அப்படின்னு சொல்லும். உடனே அன்னைக்கு ராத்திரியே இவனும் என் ஃப்ரெண்டும் கோவாவில் ஒரு ஷூட்டிங் இருக்கும், இவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டிங், அதுக்காக கிளம்பி போகும்போது இவளையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மகியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மகியும் கூட்டிகிட்டு போயிட்டவங்கன்னா இவ பார்ட்டியில் காத்துன்னு இருப்பா. யஷானா இவங்க வரவே மாட்டாங்க. இவ ரொம்ப வெறுத்து போய் கிளம்பி வந்துடுவா.
அப்புறமா இவங்க கோவாக்கு போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் கோவாவில் இவ அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டுருப்பான். அப்போ ஃபோன் ரிங் ஆகும். இவ யஷனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், நாங்கள் கோவாவில் இருக்கிறோம், எங்கள் அப்பா என்னை கோவமாக கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ யஷனா நல்ல பணக்காரி. அவள் என்ன பண்ணுறா, ஃப்ளைட்டில் கோவாக்கு வந்துடுவாள். கோவாக்கு வந்துட்ட உடனே வந்து இவங்க ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. வந்துடுவா. வந்து உடனே ஆன்ட்டி எப்படி வந்தீங்க அப்படின்னு, நீங்கள் கோவாக்கு வந்தீங்கன்னா நான் வரமாட்டேனா அப்படின்னு இவன் கட்டி பிடிச்சிப்பா. ஆன்ட்டி இன்றைக்கி எனக்கு பர்த்டே, ஆனால் எங்கள் அப்பா என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவான், கிராண்டாக பர்த்டேக்கு எல்லாம் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்ருப்பா. இவ்வளோ ஒரு 4 அடிக்கு கேக்கு வாங்கி வச்சுட்ருப்பா. அப்போ தான் இவன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு உள்ளே வருவான். வீடே டெக்கரேட்டிங்காக இருக்கும். அப்போ இவளுக்கு கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்போ இவன் பாப்பான், டேடி அப்படின்னு, பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இவன் கத்துவாள். கண்ணடிச்சு சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவன் கையில் இருந்த ப்ரெசன்டேஷனை அவன் கையில் கொடுத்து உங்கள் பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கண்ணடிப்பான். இவன் அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். தேங்க்ஸ் அப்படின்வான். தேங்க்ஸ் யஷானா, நீ இது மாதிரி நான் இந்த தடவை தான் என் பொண்ணுடைய பர்த்டேயை நீங்கள் பண்ண கன்ஃபியூஷனில் தான் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி பரவாயில்ல, நம்ம மகி இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இவன் என்ன பண்ணுவான், இந்த யஷானாக்கு இவனை பிடிச்சி போயிடும். யஷனாக்கு இந்த குழந்தைய பிடிச்சி போனது கூட இவனையும் பிடிச்சி போயிடும், நிராஜையும் பிடிச்சி போயிடும். நிராஜோட சேர்ந்து இவன் சுற்றிக்கிட்டு இருப்பாள். சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துருவாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுவிடும். அவங்க அம்மாவுக்கு தான் தெரியுமே இவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டின்ட்டு. யஷானா தான் இவன் வந்து லேப்டாப்பை திறப்பான். லேப்டாப்பை திறந்தா யஷானா தான் வர்ஷா தான் யஷானா. அது பார்த்துட்டு அவள் தான் அந்த வர்ஷா தான் ஞாபக மறதியெல்லாம் மறந்து மகியை தன்னுடைய குழந்தைன்னு தெரியாமல் காப்பாற்றி வச்சிட்ருக்கான்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடும். திறந்து பார்ப்பான், வர்ஷாவுடைய ஃபோட்டோ இருக்கும். அது யஷனாவை பார்த்துருந்தா இவனுக்கு எப்படியும் ஆகிடும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும். இவங்க 2 பேரும் தானே புருஷன் பொண்டாட்டி தெரிஞ்சு போயிட்டு அவள் வந்து கத்துவாள், நான் என் பொண்ணுக்கு இப்போ ஒரு பெரிய இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய அவன் பேர் என்னவோ ஒன்று, பெரிய ஹாஸ்பிட்டலில் அவன் பேர் என்னது, டான்றவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவன் இதுலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிட்ருக்கிறான், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அப்படின்றாங்க. அவனை காமிக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய டாக்டரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நம்மளுது தான் அப்படின்ட்டு இவக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவளுக்கு தெரியாது, வர்ஷாவுக்கு தெரியாது. வர்ஷாவுக்கு ஹாப்பியாக தான் இருப்பாள். அவளுக்கு கல்யாணம் நடந்தது எதுவுமே தெரியாது அந்த சமயத்தில். அப்புறம் மகியை பார்த்தவொன்னு தான் இவளுக்கு எல்லாமே, இவளுக்கு மகி மேலே ஆசை வந்து இப்போ நிராஜ் மேலே ஆசை வந்துடும். அப்போ அவன் சொல்லுவான், இந்த ஹாஸ்பிட்டலு நாம் போயிட்ட உடனே என் தம்பி பார்த்துப்பான், நம்ம யூஎஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு வர்ஷாக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அவன் வருவான். இங்கே வந்துட்டுருக்கும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வரும். திரும்ப வந்து தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையில் இவ தலையிடுறா அப்படின்றதுக்காக. ஆனால் அவன் தலையிடுறதே கிடையாது. அவன் வேண்டாம் தன்னுடைய மனைவி வேண்டான்னு தான் நினைப்பா. ஆனால் மகி தான் அந்த யஷானான்ற அவங்க அம்மா கையில் ஒட்டிப்பா. அவளுக்கு தன்னுடைய மகன் தெரியாது. ஆனால் மகி மேலே ஏதோ ஒரு பாசம், சுத்தமாக ஞாபகம் கிடையாது. ஆனாலும் அந்த மகியை காப்பாற்றின அந்த அவள் ஒரு இதிலேருந்து தான் காப்பாற்றுவாள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நாயோடு வரும்போது ஒரு ஆக்ஷன்லேருந்து தான் காப்பாற்றுவாள். அதுலேருந்து அவளுக்கு அந்த மகி மேலே ரொம்ப பிரியம் ஆகிடும். அப்போது இவன் சொல்லுவான், மகி நீ இனிமேல்பட்ட அந்த ஆன்ட்டிக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்வான். சரிங்க டேடி சரிங்க நானா அப்படின்னு சொல்லுவா இவன். ஆனால் அவள் விடவும் மாட்டா, இவளும் விடவே மாட்டா. 2 பேரும் பேசுவாங்க. அப்புறம் இவளும் வந்து இவங்க 2 பேரும் ஒரு பீச்சில் இவன் உட்காந்துருக்கும்போது இவன் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ஒரு முரடன். அவன் வந்து அண்ணி எல்லாரும் காத்துட்டுருக்காங்க வாங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இவனை பார்த்து முறைச்சிக்கினே போவான். முறைச்சிக்கிட்டே போயிட்டு
அதுக்கப்புறம் இவ கல்யாணம் ஏற்பாடாயிடும். 2 நாள்ல கல்யாணம் ஏற்பாடாயிடும். இவளுக்கு இந்த பொண்ணுக்கு மகிக்கு அவளை பார்க்கணுன்ட்டு ஆசை வந்துடும். பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு அவங்க அந்த அந்த நாயோட திரும்பவும் அங்கே அந்த கல்யாண வீட்டுக்கு இவ போயிடுவாள். அங்கே எப்படியோ தெரிஞ்சு போயிடுவா. போயிட்ட உடனே இவன் தேடி பார்ப்பான், இவன் இருக்க மாட்டான். அப்போ தான் ஞாபகம் அவளுக்கு இன்னைக்கு கல்யாணன்றது ஞாபகம் வந்து இவன் என்ன பண்ணுவான், நிராஜ் அங்கே போவான். எங்கே அந்த இவளுடைய வர்ஷாவுடைய கல்யாணத்துக்கு போவான். வர்ஷாவுக்கு தான் தன்னுடைய புருஷன் தான் நிராஜ்ன்றது சுத்தமாக இப்போவும் ஞாபகம் கிடையாது. அவள் கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்டுருப்பா. ஆனால் அவள் லவ் பண்ணுறது இப்போ மனசில் கொஞ்சம் லவ் வந்துட்டு இருக்குது நிராஜ் மேலே. ஆனால் அவங்க அம்மாவுடைய கெடுபிடியில் இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் இவள் வருவா. இவள் வரும்போதே இவங்க அம்மா கத்துவா, ஏன் என் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, போன்ட்டு மகியை பிடிச்சி தள்ளுவா. தள்ளிட்டு எனக்கு தெரியும் நீ என்னத்துக்காக வரேன்ட்டு. உங்கள் அம்மான்றது உங்கள் அப்பா கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்க. எங்கள் சொத்துக்கெல்லாம் உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காக உங்கள் அம்மாவை நீ இழுத்துட்டு போகிறதுக்காக வந்துட்டுருக்கேன்ட்டு அவள் தான் உளறிடுவா. யார் இவளுடைய வர்ஷாவுடைய அவங்க அம்மா. அவங்க ஒரு ராட்சசி மாதிரி இருக்கும். அது வளரிட்ட உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். யாருக்கு, அந்த குழந்தைக்கு மகிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு நம்ம அம்மா தான் இது அப்படின்னும் போது அவள் அப்படியே திரும்பி வந்து நானா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பா. நானா அவள் பேசுகிற டயலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏம்மா அன்னைக்கு நீ ஒரு நாள் அம்மா கதை சொல்லலை அப்படின்றதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட. இன்னைக்கும் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. அப்போது இந்த நானாவுடைய அன்பு உனக்கு போதலையா அம்மா? இன்னும் உனக்கு அன்பு தேவையாக இருக்குதா அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது இவன் ஒரே அழுவா. இல்லை நானா எனக்கு யாருன்னு வேணாம் நானா, நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு இவன் சொல்லுவாள். சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் சரி இனிமேல் போட்ட கல்யாணம் நடக்குதுன்னு இருக்குது. இவங்க 2 பேரும் நம்ம ஊரை விட்டு போயிடலாம், அந்த இடத்த விட்டு போயிடலான்ட்டு அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்டோட கிளம்புவாங்க. கிளம்பி போயின்னே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் கூட போயிட்டுருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அதிர்ச்சியில் மூச்சு விட முடியாமல் அப்படியே தூக்கி போடும். அப்போது என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியாது. ஐயோ இந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியலையே அப்படின்றதுக்காக இவன் கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அங்கே நாசர் அந்த இன்னொரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும் போது, இது குழந்தை இப்போ இனிமேல் போட்டு, என்ன டாக்டர் நீங்கள் 3 நாள் சொன்னீங்க, அப்புறமா 3 வருஷம் சொன்னீங்க, இப்போது 6 வருஷமாக நான் நல்லா காப்பாற்றின்னு இருக்கீங்க, இன்னும் 3 வருஷம்தான் அவள் உயிரோடு இருப்பான்னு சொல்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு சாதாரண ஏதோ செய்தால் 3 வருஷம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்க அம்மா 65 வருஷம் வரலும் அவள் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக தான் 65 பூ நட்டிருப்பாள் வர்ஷாவாக இருக்கும்போது. அதுக்காக கிடையாது, நான் என் பொண்ணை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க அப்பா இருக்கிறார் பாருங்க, யார், வர்ஷாவுடைய அவங்க அப்பா. அவர் இங்கே வருவார், கல்யாண வீட்டுக்கு வருவார். வந்து இவகிட்ட சொல்லுவார், வர்ஷாக்கிட்ட சொல்லுவார், நீ ஒரு நாள் உனக்கு எல்லாமே மறந்து போயிட்டுருக்கோம். இப்போ அவங்க போயின்னு இருக்கிறாங்க, மகிக்கு உடம்பு சரியா இல்லை, வர்ஷா தன்னை விட்டு போயிட்டா அப்படின்ற ஒரே காரணத்தில் தான் நிராஜ் வருத்தத்தோடு இருக்கிறான். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிராஜை விட்டுட்டு வர்ஷா போயிட்டா. அதே மாதிரி நீ அவளுக்கு தான் இன்னமும் ஞாபகம் வராது. யஷானான்ற நீ அவனை விட்டுட்டு போயிடாத. இப்போ அவன் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான். இப்போ நீ அவனோட துணை இல்லைன்னா நீயும் வர்ஷா மாதிரி தான். ஏன்னா இவளுக்கு தான் அவனுடைய கதை மொத்தம் தெரியுமே. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் மகியை பார்க்க போகிறேன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாள். அவங்க அம்மாவுக்கு தெரியும் அது தன்னுடைய பேத்தின்றதுக்காக பின்னாடியே அவங்க அதுக்குள்ளே நானாவை அந்த பசங்கள்லாம் அடிப்பாங்க. அவங்களையெல்லாம் விலைக்கு விட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்பாங்க. நின்று என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வருவாங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, மாப்பிள்ளையெல்லாம் வருவாங்க. அவர்லாம் டாக்டர்ஸ் தானே, வர்ஷாக்கு பார்த்துட்ருக்கவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வருவாங்க.
வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. வர்ஷா அழுதுன்னு இருப்பா. என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது, இப்படி இந்த பாப்பாவுக்கு நுரையீரல் டிரான்ஸ்பிளேட்டன் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அது என்ன பண்ணிட்டா போச்சு, பண்ணால் குழந்தையுடைய உயிர் போயிடும், அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் எங்ககிட்ட கிடையாது அப்படின் போது, அவனோட கூட வந்தவர்க்காக எல்லாருமே பெரிய 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 டாக்டர்ஸ். ஏன்னா டாக்டருடைய கல்யாணத்துக்கு டாக்டர்ஸ் வராமல் யார் வருவாங்க? எல்லாரையும் தனித்தனியாக நியூராஜலிக்கல் இவர் அவங்க இவங்கன்னு பெரிய பெரிய டாக்டர் எல்லாரையும் உள்ளே அனுப்புகிறான் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக. அப்புறம் நானும் இது மாதிரி டிரான்ஸ்பிளேட் பண்ணுற டாக்டர் தானே, அவனும் உள்ளே போய் அந்த அந்த இது முடிச்சிட்ட உடனே இவனுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். அப்போவும் இவளுக்கு தெரியாது, அவளுக்கு இன்னும் ஞாபகம் வரல. ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் வந்து தன்னுடைய லவ்வருடைய குழந்தையை காப்பாற்றிட்டதால அவனை கட்டி பிடிச்சிப்பா. கட்டி கழுகுறது இதுதான் காதலா அப்படின்னு சொல்லுவான். இதுவும் காதல் தான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அவன் போயிடுவான், அவன் டாக்டர் போயிடுவான், இவங்க 3 பேரும் ஒன்றாயிடுவாங்க. ஆனால் இவளுக்கு இன்னும் ஞாபகம் வரல. ஆனாலும் இவனை திரும்பவும் அதுதான் இப்போ அவங்க அப்பா சொல்லுவார், யார் வர்ஷாவுடைய அவங்க அப்பா சொல்லுவார், நாம் தன்னுடைய மனைவிக்கிட்ட நாம் எவ்வளோ சேர்ந்து இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் சேர்ந்து இருக்க முடியல, சண்டைன்னு தான் இருந்தோம். ஆனால் அவங்கள நீ பிரித்து வச்ச, ஆனால் திரும்பவும் அவங்க சேர்ந்துட்டாங்க. அதுதான் காதல். அந்த பந்தத்தை நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ காமிப்பாங்க. அவன் அந்த ஆக்சிடெண்ட் அப்போது அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக போகும்போது தன்னுடைய மனைவின்றதை பார்த்துட்டு அவன் அப்படியே நின்றுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் சுதாரிச்சுன்னு தான் உள்ளே போவான். அதெல்லாம் இவன் இப்போ நினச்சி பார்க்குறான். தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்கிறா அப்படின்றத அவன் அப்போவே உணர்ந்துட்டான். ஆனாலும் உள்ளே போவான். அவன் ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை சொல்லி பார்ப்பான். ஆனால் வேண்டாம், அவன் மறந்ததாகவே இருக்கட்டும்னு தான் இவன் சொல்லுவான். ஆனால் மறந்திருந்தாலும் லவ் மாறாதது அப்படின்ற மாதிரி தான் கதை.